வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 9வது இயலாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அன்பின் மொழி என்ற தலைப்பின் கீழ் ஜெயகாந்தம் என்ற நினைவு இதழைத்தான் பார்க்கப் போகின்றோம். ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும், யுகசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நாம் இதில் தர்க்கத்திற்கு அப்பால் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய, எடுத்து சொல்ல, தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு. ஜெயகாந்தன் அவர்களுடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன. இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடி தந்தது. இவர் குறும் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார். தன் கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறார். தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராக திகழ்ந்திருக்கிறார். சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவர் படைத்த சில படைப்புகளை பார்ப்போம். சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதை தொகுப்பில் குருபீடம், யுகசந்தி, ஒருபடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள் என்ற கதைகள் இடம்பெற்றுள்ளன. இவருடைய குறும் புதினங்களில் பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு, இந்த குறும்புதினங்கள் அவர் எழுதியவைகளாகும். அவருடைய புதினங்கள் பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னைப்போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இவைகள் இவருடைய புதினங்கள். இவருடைய படைப்புகளில் எதெல்லாம் திரைப்படமாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னைப்போல் ஒருவன், யாருக்காக அழுதான், இவைகள் தான் இவருடைய படைப்புகளில் திரைப்படமாக வந்தவை. இவருடைய மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றினை தமிழாக்கத்திலே வாழ்விக்க வந்த காந்தி என்று எழுதினார். முன்ஷி பிரேம்சந்தினுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு கதாசிரியனின் கதை என்று எழுதியிருக்கிறார். சரி, இவரை குறித்து பிற முக்கிய எழுத்தாளர்கள், வாசகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அசோகமித்ரன் இவ்வண்ணமாக சொல்லியிருக்கிறார். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று அசோகமித்ரன் கூறுகின்றார். 1967ஆம் ஆண்டு தீபம் இதழுக்கு ஒரு வாசகர் எழுதும் பொழுது, கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கணம், இந்த அம்சங்கள் இவருடைய சிறுகதைகளில் பூர்ணமாக இருக்கும். அது மட்டுமின்றி பலதரப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை என்று கூறியிருக்கிறார். செல்லப்பன் என்ற பத்திரிகையாளர் கூறும்போது, நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைகள் தாம் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள். படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர, தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்து மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர். பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர் என்று செல்லப்பன் அவர்கள் கூறுகின்றார். சரி, வாங்க அவர் எழுதிய தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதையை பார்ப்போம். இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கதை எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறேன். ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அவருடைய வேலை வெற்றிகரமாக முடியுது. அதை கொண்டாட நினைக்கிறாரு. கொண்டாடுவதற்கு தன் கையில் இருந்த பணத்தை செலவழிக்கிறாரு. ஆனால் கணக்கு பார்க்காம அவர் செலவழிச்சிடுறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகுது. அதுக்கு பிறகு அதை ஈடுகட்டுவதற்காக அவர் நடக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி நடக்கும் பொழுது அதுவும் ஒரு வகையில் நல்லதாக முடியுது. அது எப்படிங்கிறது தான் தர்க்கத்திற்கு அப்பால். சரி, வாங்க கதைக்குள்ளாக போவோம். வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை. நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் அந்த தோல்வியே வெற்றிதான். ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் வாழ்க்கையில் நிறையவே சம்பவித்தன. அதாவது அவர் ஒரு காரியத்துக்கு போவார், இது தோற்றுரும் அப்படின்னு நினச்சிட்டு போவார்.
அதே போல் அது தோத்துரும். இது ஒரு வகையில் வெற்றி என்று குறிப்பிடுகின்றார். என் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக பக்கத்து நகரத்துக்கு போனேன். வழக்கம் போல் தோல்வி நிச்சயம் என்ற மனப்பான்மையுடன் போனேன்னா, வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு என்னுடைய சிந்தனையில் தோற்று போனேன். தோல்வி நிச்சயம் என்ற என் மனப்போக்கு அன்றைக்கு மாறிற்று. நான் நினைச்சதுக்கு எதிர்மாறா என் வாழ்க்கையை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அவர் அது கண்டிப்பாக தோற்றுரும் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அங்கே தோக்கலை, ஜெயிச்சிட்டு. இந்த தோல்வியை, அதாவது அவருடைய எண்ண தோல்வியை அல்லது அவர் பெற்ற வெற்றியை கொண்டாடி தீர வேண்டும். ஊருக்கு திரும்பின பின்னாடி தானே? இல்லை இல்லை இல்லை, இப்போதே. நான் ரொம்ப அவசரக்காரன். கொண்டாடுவது என்பது பெரிய காரியமா? அது கொல்லப்பட்ட உள்ளம் தனக்குள்ளாக லைத்து குதூகலிப்பது தானே கொண்டாட்டம். அதன் விளைவாக ஏற்படும் புற நிகழ்ச்சிகள் வேணுமானால் மாறலாம், ஆளுக்கு ஆள் மாறலாம். கொண்டாடத்தக்கதை சிலர் வானத்தை வண்ணப்படுத்தும் வண்ணம் வேடிக்கை நிகழ்த்தி வெடி வெடித்து கொண்டாடுவார்கள். சிலர் 4 பேருக்கு வயிறார உணவளித்து கொண்டாடுவாங்க. இன்னும் சிலர் அந்த பொழுதிலாவது தன் வயிறார உண்டு மகிழ்வார்கள். அதெல்லாம் அப்போது இருக்க அவரவருடைய சக்தியை பொறுத்து. இருந்தாலும் மனசில் ஏற்படும் அனுபவம் அனைவருக்கும் ஒன்று தான். அந்த குதூகூலம் உள்ளுக்குள்ளே வருவது எல்லாத்துக்கும் ஒன்று தான். இப்போ என் நிலைமை என்னென்னா, பையில் இருக்க ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம்தான். அதற்கு என்ன, இந்த 1 ரூபாயிலும் கொண்டாடலாம்ல? அதுதான் முடியாது. ஊருக்கு போக 3/4 ரூபா வேணும். அதனால்தான் என்ன, 1/4 ரூபாயில் கொண்டாட முடியாதோ? நிச்சயம் முடியும். சங்கரையர் ஹோட்டலில் புதுப்பால், புது டிகாஷன், சர்க்கரை கம்மி, ஸ்ட்ராங்காக ஒரு கப் காப்பி, 2 அணா தான். காப்பி குடித்ததும் உடம்புல ஒரு தெம்பும் மனசில் ஒரு தனி குதூகலமும் பிறந்தன. அவர் குடிக்காரு. ஊர் திரும்ப ஒதுக்கி வைத்த 12 அணா போக கையில் இருக்கும் 2 அணாவை என்ன செய்யலாம்? கடைசி சல்லியையும் ஒரு ராஜாவை போல செலவு செய்யுங்கிற பழமொழி எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அப்போ பார்த்து ஒரு குரல் கேட்குது, ஐயா தர்மதுரை, கண்ணில்லாத கபோதி நாய்யா அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டுச்சு. ஸ்டேஷனுக்கு நுழையும் இடத்தில் ஒரு ஓரமாய் அந்த கண் தெரியாத பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான். கிழவன். அவன் எதிரே இருந்த அலுமினிய பாத்திரத்தில் வெறும் செப்பு காசுகளே கிடந்தன. அவற்றின் நடுவே நான் போட்ட 2 அணா வெள்ளை வெளியேறென்று விழுந்து அழகாத்தான் இருந்துச்சு. குருடன் அதை எடுத்து தடவி பார்த்தவாறே நான் இருப்பதாக அவன் நினைத்து கொண்ட திசை நோக்கி கரம் குவித்து, சாமி, நீங்க போற வழியெல்லாம் புண்ணியம் உண்டு என்று வாழ்த்தினான். அதன் பிறகு உண்மையிலேயே நாளனாவில் அந்த நல்ல நாளை கொண்டாடிவிட்ட நிறைவு பிறந்தது எனக்கு. புக்கிங் கவுண்டரின் அருகே போய் என் சொந்த கிராமத்தின் பெயரை சொல்லி சில்லறையை நீட்டினேன். டிக்கெட்டை எதிர்பார்த்து நீட்டியிருந்த என் கைகளில் மீண்டும் அந்த சில்லறையே விழுந்தது. இன்னும் 1 அணா கொடுங்க சார். 12 அணா தானே, அது நேரத்தோட போச்சு, இன்னையிலிருந்து அதிகம். என் கை சில்லறையுடன் வெளியே வந்தது. திடீரென்று அதல பாதாளத்தில் வீழ்ச்சியுறுவது போன்ற திகைப்பில் நின்று விட்டேன். யாரிடம் போய் 1 அணா கேட்பது? அதோ ஒரு பெரியவர் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறாரே, அவரிடம் போகலாமா அப்படி நினைக்கும் போதே, 1 அணா தானே, கேட்டாதான் என்ன தப்பு அப்படின்னு நினைக்கும் போதே கேட்டா என்ன நடக்கும் என்பது தெளிவாகி கொண்டிருந்தது. அங்கே யாரோ ஒருவன் அவர் அருகே போனான். அவன் என்ன கேட்டானோ, அவர் சொன்ன பதில் உலகத்துக்கே கேட்டுச்சு. எனக்கும் உரைத்தது, போனா ஒன்றும் கிடைக்காது. 2 அணா தர்மம் செஞ்சு 5 நிமிஷம் ஆகலை. 1 அணாவுக்கு யாசிப்பதா என்று யோசிக்கும் நிலை வந்துவிட்டதை எண்ணும்போது மனம்தான் வாழ்க்கையுடன் என்னமாய் தர்க்கம் புரிகிறது. அதோ அந்த கண் தெரியாதவனின் அலுமினிய பாத்திரத்தில் செப்பு காசுகளின் நடுவே ஒளிவிட்டு சிரிக்கிறதே 2 அணா, அது என்னுடையது. அது எப்படி உன்னுடையதாகும்? நீ தான் கொடுத்து விட்டாயே. அவன் வாழ்த்தி விட்டான். இப்போ சந்தியலனுக்கென அதில் 1 அணா கூடவா எனக்கு சொந்தம்ல? அவன் பாத்திரத்தில் கிடந்தாலும் அது என்னுடையதல்லவா? கேட்டா தருவானா? தரமாட்டான். அவனுக்கு எப்படி தெரியும் அதை போட்டவன் நான்னு? எடுத்துக்கொண்டால் அதோ ஒரு ஆள் 1 அணா போட்டுவிட்டு 1/2 அணா எடுத்துக்கொள்கிறானே, அதுபோல 1 அணாவை போட்டுட்டு அந்த என்னுடைய 2 அணாவை எடுத்துக்கிட்டா இது திருட்டு அல்லவா? அவருடைய மனசு மாறி மாறி பேசுது. திருட்டா? எப்படியும் என் பக்கத்திலிருந்து தர்மமாக 1 அணா அவனுக்கு கிடைக்குமே. அந்த 1 அணா புண்ணியம் போதும், என் காசை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்ற பொருளாதார ரீதியாக கணக்கிட்டு தர்க்கம் பண்ணிய போதிலும் திருடனைப் போல் கை நடுங்கியது. 1 அணாவை போட்டேன், 2 அணாவை எடுத்துக்கொண்டு திரும்பினேன். அவ்வளோதான். அடப்பாவி அப்படின்னு சொல்லி சத்தங்கடி திரும்பி பார்த்தேன். கண் தெரியாத வெளிகள் என்னை வெறிக்க வாழ்த்து திறந்த வாயால் சபிப்பது போல் அவன் கேட்டான், சாமி, இதுதானுங்களா தர்மம்? யாரோ ஒரு புண்ணியமா 2 அணா போட்டாரு, அதை எடுத்துக்கிட்டு 1 அணா போடுறியே. குருடனை ஏமாத்தாத, நரகத்துக்கு தான் போவேன்.
நெருப்பு கட்டியை கையில் எடுத்தது போல் அந்த 2 அணாவை அலுமினிய தட்டில் உதறினேன். இப்போது என் கணக்கில் 3 அணா தர்மம். தெரியாம எடுத்துட்டேன் என்று சொல்லும்போது என் குரலில் திருட்டுத்தனம் நடுங்கியது. அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னா, நான் பணத்தை எடுத்துட்டு திரும்பியும் ஒரு பெண் அரையணா போட்டு விட்டு காலனா எடுத்து போனான். அந்த கண் தெரியாதவன் உடனே 2 அணா இருக்கிறதா என்று தடவி பார்த்தான். அப்படி பார்த்தபோது அது இல்லாதிருந்தது தான் நான் சிக்கிக்கொண்டேன் என்று புரிந்தது. அது அவனுக்கு கிடைக்காமல் கிடைத்த செல்வம் அல்லவா, விட மனசு வருமா? நான் யோசித்தேன், அது அவன் பணமா? ஆமாம், நான் தானே தந்தேன். காசித்தான் கடந்துடலாம், தர்மத்தை தர முடியுமா? தர்மத்தை யாசித்து யாராவது தந்தால்தான் பெற வேண்டும். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். நான் போக வேண்டிய ரயில் வந்துச்சு, போயிட்டு. அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருக்குது. தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் கால்வலிக்க நடந்து அனுபவித்தேன். ஆனால் பாருங்கள், இத்தோடு கதை முடியலை. முக்கியமான காரியமே இதுக்கு பிறகு தான் நடக்குது. சில வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்தை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது அன்னைக்கு நான் போக இருந்து தவறவிட்ட ரயில் தான் அது. இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்புனேன்? தர்மம் காத்ததா? எனக்கு தெரியாது. இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. இப்படியாக அவர் எழுதிய சிறுகதையானது முடிகிறது. தர்மம் தலை காக்கும் என்ற நீதியை இந்த கதையானது உணர்த்துகிறதா, உணர்த்தவில்லையா? அதுதான் தர்க்கத்திற்கு அப்பால். சரி, இவரிடம் சில பேர் பேட்டி எடுத்தார்கள். அந்த பேட்டிக்கு அவர் கொடுத்த எதிர்வினைகளை நம்ம பார்க்க போகிறோம். 1966ஆம் ஆண்டு திரு கிருஷ்ணமணி என்பவர் எடுத்த பேட்டியில், சிறுகதை படைப்பதில் தங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த திறமையை வாசகர்கள் கொண்டாடுகிறார்களே, இத்துறையில் தாங்கள் கடைபிடிக்கும் நுணுக்கங்கள் யாவை? நுணுக்கமா? அப்படி தனியாக நான் எதையும் கையாளுவதாக எண்ணி செய்வதில்லை. என் மனத்தால், புத்தியால், உணர்வால் நான் அறிந்து அனுபவப்படாத எதை பற்றியும் நான் எழுதினதில்லை. என்னை பெரிதும் பாதிப்பவை மனித வாழ்வின் பிரச்சனைகளே. என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வினுடைய பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொன்னார். அடுத்த கேள்வி, உங்கள் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது? மிகப்பெரிய சவால் எது? மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது. மிகப்பெரிய சவால் எது? அதுவும் அதுதான், பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்று கூறினார். இந்த வயசுல தேசம் செல்லும் பாதை, எழுத்துலகின் போக்கு, இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார், காலந்தோறும் மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம், நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னார். நன்றி.